ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஏகே தமிழன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது லக்கி வீல் ஈவெண்ட் வந்திருக்கு. அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சொல்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ஆளில் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வருமாக்கா. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சொன்ன லக்கி வீல் ஈவெண்ட் இது தான். லக்கி வீல் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். லக்கி வீல் ஈவெண்ட்டை பற்றி தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். தெரியாதவங்கன்னா இப்போ ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்கான். இந்த ரிங்கில் வந்துட்டு எது வந்துட்டு 9 டைமண்ட் 99 டைமண்டில் உள்ளதோ அதே ஆஃபர் இந்த சைடில் வந்துடும். அதனால 9 டைமண்டு 99 டைமண்ட் வந்துச்சுன்னா பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் 80% வந்தாலும் பெஸ்ட்டு தான். ஆனால் மற்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஆஃபர் வந்துச்சுன்னா பெஸ்ட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் உண்மையாகவே தரமாக கொடுத்துருக்கேன். எனக்கு பிடிச்சது என்னென்னா அந்த ரிங் வவுச்சரும் அந்த டோக்கனும் தான். இந்த கன் ஸ்கின்னை மேக்ஸ் பண்ணுற டோக்கன் தான். மற்றபடி எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஏன்னா நான் எதுவுமே ட்ரை பண்ணி எடுக்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், எது பெஸ்ட்டு எது பெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறேன். அதை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஆஃபர் வந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஃப்ரீ ஸ்பின்னு ஆண்டவா அப்பா பழனிவேலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ ஸ்பின்னை போடுவோம். 9 ஜஸ்ட் போட்டு பார்க்கலாம். 80% நம்மளுக்கு அல்ட்ரா மாஸ் தான். 80% நமக்கு விழுந்திருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் 80 99 9 டைமண்ட் விழுந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் தெரியும். அது இல்லாமல் 80 கீழே 55 60 இதெல்லாம் யாருக்கு விழுந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இதில் நம்மளுக்கு ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா ரிங் வவுச்சர் தான் நம்ம எடுக்க போகிறோம். ரிங் வவுச்சர் எடுக்கிறதுக்கு நான் வந்துட்டு இப்போ எனக்கு டைமண்ட் இல்லை. நான் ரிங் வவுச்சர் தான் கரெக்டாக எடுப்பேன். நான் எடுத்தால் ரிங் வவுச்சர் தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறது ஈவா டோக்கனும் வாங்கிக்கணும். ஓகே, ஆல் ஐட்டம்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஒருத்தருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, டியோ எமௌண்ட் கொடுத்துருக்கான். உண்மையாகவே மாசாக இருக்குது. டியோ எமௌண்ட் கொடுத்துருக்கான். இது மிஸ்ட்ரி ஷாப்னு வருது. லக்கி வீல் ஈவெண்ட்டில் உண்மையாகவே தரமான ஒரு இதுன்னு சொன்னால் இந்த எமௌண்ட் டியோ எமௌண்ட்டு சூப்பராக கொடுத்துருக்கான். அது வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் ஆஃபர் கம்மியாக இருந்ததுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. க்ளோவால் பொறுத்த வரைக்கும் லெஜெண்டரி க்ளோவால் கொடுத்துருக்கான். உண்மையாகவே மாதிரி தான் லெஜெண்டரி க்ளோவால் கொடுத்துருக்கான். ஆனால் இந்த க்ளோவால் ஒர்த்து கிடையாது. இந்த க்ளோவால் ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் யாராச்சும் லெஜெண்டரி க்ளோவால் எடுக்கணும்னு சொன்னால் இந்த க்ளோவால் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் எமௌண்ட்டு இது எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக படலை. ஆனால் ஃபன்னியாக கொடுத்துருக்கான். ஓரளவுக்கு ஓகே தான், ஆவரேஜாக இருக்குது. டைமண்ட் இருக்கிறவங்க வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டைமண்ட் இல்லாதவங்க அப்படியே விட்டுருங்க. ஓகே, இதுவும் ஓரளவுக்கு ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஃபன்னியாக தான் கொடுத்துருக்கான். இந்த எமௌண்ட் எல்லாமே ஃபன்னியாக கொடுத்துருக்கான். ஆனால் வந்துட்டு டைமண்ட் இருந்ததுன்னா ஒரு 1000 டைமண்ட் இருந்ததுன்னா 1000 இல்லைன்னா 2000 டைமண்ட் இருந்ததுன்னா 2000 வேண்டாம். இதுக்கு ஒரு 1000 டைமண்டே போதும். ஸ்பின் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அப்புறம் பண்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாப் பண்டில் எடுக்கிறது பதில் இந்த ஒரு பண்டில் எடுங்க. இது சூப்பராகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஜாஸ் பேண்ட்டு கூட எல்லாம் போட்டிங்கன்னா இது ஒரு அல்ட்ரா மாஸாக இருக்கும். இந்த பேண்ட்டை பாருங்களேன். இந்த பேண்ட்டு கூட போட்டால் ஓரளவுக்கு தான் மேட்சிங்காக இருக்கும். ஆனால் ஜாஸ் பேண்ட்டு கூட போட்டால் செம்மையாக இருக்கும். உண்மையாகவே ட்ரெஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் மற்ற மாதிரி உள்ள பண்டிலெல்லாம் ஒர்த்து இல்லைங்க. இதெல்லாம் ஒர்த்து கிடையாது. இது ஓரளவுக்கு ஒர்த்து தான். அந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்கும், அவ்வளோதான். மற்ற மாதிரி பெரிய அளவில் அது இல்லை. இதெல்லாம் என்னத்தடா பண்டில், கேவலமாக இருக்குது பண்டில். இதை பார்க்கவே சகிக்கல. இது எந்த மாடலில் போட்டு இது ஃப்ரீயாக கொடுத்தாலே அவனை வாங்க மாட்டேன். எந்த மாடலில் போடுறதுன்னு கூட தெரியல. ஓகே, அக்கா பண்டில் இது எனக்கு ஒரு சூப்பராக பிடிக்குங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்பவே நல்லா பிடிக்கும். ஏன்னா அந்த ஹேர் ஸ்டைலுக்காக நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அக்கா பிரியர் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் எடுத்துக்கோங்க. மற்ற மாதிரி ஒர்த்து கிடையாது. நெட்டு வேறு ஸ்லோவாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் எது எடுக்கலாம். அதுக்கப்புறக்கு எதுவுமே ஒர்த்து இல்லை கைஸ். எல்லாமே மட்டமான இதுதான் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நான் சொன்ன ஐட்டம்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பண்டில் ஒரு 9 டைம்ஸில் இருந்தனால லெக்கு தான் உங்களுக்கு. ஆனால் என்ன சொல்கிறது, இது மட்டும் அந்த பாடி மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. டாப் மட்டும் ஓரளவுக்கு அல்ட்ராவாக இருக்குது. மற்றபடி இந்த பண்டிலுக்கு ஒரு 10க்கு ஒரு 5 பாயிண்ட் கொடுக்கலாம், அவ்வளோதான். அக்கா பண்டிலுக்கும் அந்த மாஸ்க்கு ஓகே தான். மாஸ்க்கு மட்டும்தான் ஓரளவுக்கு ஓகே. டாப் வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இல்லை கைஸ், அவ்வளோதான். அதான் சொல்கிறேன் இல்லை, உங்களுக்கு பண்டில் எடுக்கணுன்னா இந்த ஒரு பண்டில் எடுத்துக்கோங்க. க்ளோவால் எடுக்கணுன்னா இந்த ஒரு க்ளோவால் எடுத்துக்கோங்க. உண்மையாகவே தாறுமாறாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டியோ எமௌண்ட்டை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. டைமண்ட் உள்ளவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. டைமண்ட் இல்லாதவங்க அப்படியே விட்டுருங்க. ஓகே கைஸ்,
ஓகே அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், பாய், லவ் யூ, டேக் கேர்.